எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மார்க்கெட் வருஷத்தோட ஃபர்ஸ்ட் நாள்லயே பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் கிட்ட இருக்கிற ஷேரான ஐடிசில இன்னைக்கு பெரிய ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபாலை நான் எப்படி பார்க்குறேன், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும், நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டாடா மோட்டார் ஷேர் ஒரு சூப்பரான பிசினஸ் அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு வருஷத்தோட முதல் நாள் நிப்டி 50 பிளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 16 பாயிண்ட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல கோல்டு கரெக்டா இருக்கு. 12,440 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் 22 கேரட் ஒரு கிராம் சேல் ஆயிட்டு இருக்கு. கோல்ட்ல அடுத்து ஒரு 1 to 1.5 monthsக்கு இதே அளவுக்கு பிளாட்டாவோ இல்ல ஒரு ப்ரெஷரும் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா திரும்ப ஃபெட் எப்படி முடிவு பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து அடுத்த ரன் கோல்ட்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல பரபரப்பா எல்லாரும் பேசின விஷயம் அப்படிங்கிறது ஐடிசி ஷேர்ல நடந்த அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். கவர்மெண்ட் புதுசா எக்ஸைஸ் டியூட்டி சிகரெட்ஸ் மேல போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த சிகரெட் மேல இருக்கிற 40% ஜிஎஸ்டி இல்லாம அடிஷ்னலா போடப்படுறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஷேருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா இருக்கு. ஐடிசி அவங்க எஃப்எம்சிஜி கம்பெனி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட், பேப்பர் செக்மெண்ட், இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 80% இந்த சிகரெட் பிசினஸ் தான் வருது. ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது அவங்களோட வால்யூமை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் மார்ஜினை குறைக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்ல 10% கிட்ட ஐடிசி ஷேர் கரெக்டா இருந்தது. இன்னொரு டொபாக்கோ மேனுஃபேக்சரிங் கம்பெனியான கார்ப்பரேட் பிலிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17% கிட்ட ஒரே நாள்ல கரெக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஐடிசில நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்திருந்தேன். கொஞ்சம் குவான்டிட்டி ஐடிசி கன்சிடர் பண்ணியிருந்தேன். பட் நீங்க பர்சனலா ஐடிசி கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபால் அப்படிங்கிறது உடனே ரிகவரி ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அன்டில் அதர்வைஸ் கவர்மெண்ட் இந்த டாக்ஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது ஒரு அப்கிரேடேஷனோ இல்ல நாங்க இதை பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா தான் ஒரு ஷார்ப் அப்வர்ட் மூவ்மெண்ட் பாசிபிள். இல்லைன்னா இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராஃபிட்ல பெரும்பாலான பகுதி ஐடிசிக்கு சிகரெட் பிசினஸ் தான் வருது. எஃப்எம்சிஜில அவங்க கடந்த ஒரு 10-15 வருஷமா நல்லா குரோவா இருந்தாலும் அவங்களோட மார்ஜின்ஸ் அப்படிங்கிறது இன்னமுமே பெருசா அவங்களோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது குரோ ஆகல. ஸோ இந்த அதர் செக்மெண்ட்ஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி என்னைக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஐடிசி ஷேர்ல ஒரு நல்ல ரீரேட்டிங் அப்படிங்கிறது நடந்து ஷேர் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் டிவிடெண்ட் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இது ஓரளவுக்கு ஒரு குட் பிளாயா இருக்கும். ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். பட் நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியை அப்பப்போ டைம் டு டைம் இதை அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது லாங் டேர்ம்ல வேற வேற செக்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஐடிசியோட ஃபியூச்சர் இருக்கும். நல்ல கம்பெனி, கடன் கிடையாது, டிவிடெண்டும் நல்லா பே பண்றாங்க அப்படிங்கிறப்ப இதை ஹோல்ட் பண்றதுல எது தப்பு இல்லை அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. பட் ஆனா இதுல இருக்கிற ப்ரெஷர்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் எல்லாருமே ஐடிசில ஒரு மேஜர் ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா எல்ஐசி பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்டேக் அவங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜீவ் ஜெயினோட ஜிக்யூடி பார்ட்னர்ஸ், அப்புறம் பராக் பாரி பிளெக்சி கேப் ஃபண்ட், இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே 1% ஷேர் கிட்ட ஐடிசியோட டோட்டல் ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடிசிக்கு இருக்கிற இன்னொரு ஓவர் ஹேங்கா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, பேட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஐடிசியோட ஷேர்ஸை சேல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. பேட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த சப்ளை நடக்கும்போது திரும்பவும் ஒரு ப்ரெஷர் ஐடிசிக்கு வரதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. இன்னைக்குமே மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருந்தது. 3 கோடி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிளாக் டீல்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறதும் ஐடிசி மேல ப்ரெஷரை அடுத்தடுத்து போடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது கோல்டன் சில்வர். கோல்டன் சில்வர் ரெண்டுமே 2025ல ஒரு பெரிய ரேலி கொடுத்து முடிச்சிருச்சு. ஸோ 2026ல இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருசா ரஷ் பண்ணாதீங்க, இந்த ரேலி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கறத எல்லாரோட ஒப்பீனியனுமா இருக்கு. ஆனா
ஒரு டர்புலன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு பெரிய ஃபாலோ இல்ல ஒரு கரெக்ஷனோ நடந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து கோல்ட் அண்ட் சில்வர் வந்து பிக்கப் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை கோல்ட் அண்ட் சில்வர்ல ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறதான் அனலிஸ்டோட அப்டேட்டா வந்து இந்த செக்மெண்ட்ல நமக்கு கிடைக்குது. அடுத்தது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஆட்டோமொபைல் செக்டரான டாடா மோட்டார்ஸ்ல ஒரு பிசினஸ் அப்டேட் வந்து இருக்கு. அவங்களோட டிசம்பர் சேல்ஸ் டேட்டாவையும் கடந்த 3 மாசத்துல குவார்டர் 3ல வந்து அவங்களோட சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போத் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுலையுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்திருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர்ல மட்டுமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் 14% வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே குவார்டர் 3 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 22.3% கிட்ட அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல இவி மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% அவங்களோட சேல்ஸ் வந்து குவார்டர் 3 க்ரோ ஆயிருக்கு. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத இதோட டேட்டா காட்டுது. அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் ரீசெண்டாக தான் வந்து தனியாக வந்து பிரிஞ்சாங்க. ஸோ அதோட செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே ட்ரக்ஸ்ல பயங்கரமான ஒரு சேல்ஸ் சர்ஜ் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக கமர்ஷியல் வெஹிக்கிளில் டிசம்பரில் மட்டுமே 25% லாஸ்ட் இயரோட இந்த தடவை சேல்ஸ் வந்து பிக்கப் ஆயிருக்கு. குவார்டர் 3 வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலுமே 21% கிட்ட வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்லையுமே சேல் வந்து பிக்கப் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ்ல டொமஸ்டிக் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள்லையும் சரி கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் சரி சேல்ஸ் வந்து பிக்கப் ஆயிருக்கு. ஸோ இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரெண்டு ஷேர்லையுமே ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நினைக்கிறேன். பட் இந்த ஷேர்ல இருக்கிற ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பேசின மாதிரி ஜேஎல்ஆர்ல இருக்கிற ஒரு குளோபல் லெவல் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். அது என்னைக்கு ஷார்ட் அவுட் ஆகுதோ அன்னைக்கு டாடா மோட்டார்ஸ்ல ஒரு ரீரேட்டிங் நடந்து ஷேர்ஸ் வந்து நல்லாவே ரன் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது அப்பப்போ டிப் நடக்குது அப்படின்னா நான் வந்து 1-2 அப்படின்னு இந்த ஷேரை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்லயே ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 3% கிட்ட ரைஸா இருந்தது. மாருதி சுசுகி வந்து அவங்களோட டிசம்பர் சேல்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுமே 22% வந்து சேல்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2025ல எலக்ட்ரிக் 2 வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 1 மில்லியனை வந்து கடந்திருக்கு. இது லாஸ்ட் இயரும் இதே மாதிரி நடந்திருந்தது, இந்த வருஷமும் இதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ எலக்ட்ரிக்ல 3 வீலர் அண்ட் 2 வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து கடந்த ஒரு 2-3 வருஷத்துல இந்தியால க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து நமக்கு காட்டுது. அடுத்தது அனலிஸ்ட் எல்லாருமே 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டொமஸ்டிக்கா இந்தியன் மார்க்கெட் ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. கம்பெனிஸோட ரெவன்யூவும் சரி மார்க்கெட் ஓவராலா எக்கானமியா பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபியும் சரி நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் குளோபல் அன்சர்டனிட்டிஸ்னால மார்க்கெட் பாதிக்கப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒப்பீனியனா இருக்கு. புரோக்கரேஜஸ் வந்து அவங்களோட நிஃப்டி 50 டார்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில புரோக்கரேஜஸ் வந்து பாசிட்டிவா பாத்தீங்க அப்படின்னா 26% கிட்ட இந்த 2026ல நிஃப்டி 50 ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு பாசிட்டிவா நடக்கணும். கம்பெனிஸோட growth வந்து ஏர்னிங்ஸ் growth வந்து நல்லாவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குளோபலா அந்த டர்மாயில் எதுவுமே பெருசா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நாம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட் நிஃப்டி 50 போன 2025ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை விட 26ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தீபாவளி டைம்ல முகூர்த்த ட்ரேடிங் அப்போ நிஃப்டி பீஸை வந்து கன்சிடர் பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மற்ற அக்ராஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை விட நிஃப்டி 50 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணப்படுற ஒரு இண்டெக்ஸை தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ 2026ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி 2025ல ப்ரமோட்டர்ஸ் அப்புறம் வந்து பிரைவேட் என்டர்பிரினர்ஸ் அது இல்லாமல் விசிஸ் இவங்க எல்லாருமே பிளாக் டீல்ஸ் மூலமா பயங்கரமா ஷேர்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. அதோட ஒட்டுமொத்த வேல்யூ அப்படிங்கிறது 2.34 லட்சம் கோடியா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஐடிசியில இருந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது ஓவராலா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்லயே வந்து தெரிஞ்சுது. எஃப்எம்சிஜி ETF வந்து கிட்டத்தட்ட 3% கிட்ட கரெக்டா இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு டிஃபென்சிவ் பிளாயா எஃப்எம்சிஜி அப்படிங்கிற அந்த செக்டரை இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ்லயும் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்காக நான் வந்து பர்சனலா கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ற ஒரு ETF.
அடுத்து இன்னைக்கு செபி வந்து 2 பெரிய ஐபிஓ ரிலேட்டட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து காசா கிராண்ட், அவங்க வந்து செபி கிட்ட ஐபிஓக்கு வரத்துக்காக டிராஃப்ட் பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் டெக் சர்வீசஸ் நடத்துகிற பேங்க் மணி பிரைம் ஆஃபீஸ் ரிட்டு வந்து அவங்களுமே ஐபிஓ பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அடுத்து என்பிஎஃப்சி இந்த செக்மெண்ட் வந்து பேங்க்ஸ் கூட பெருசாக வந்து காம்படிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கிரெடிட் growth வந்து நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் இப்போ இருக்கிற ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 9 என்பிஎஃப்சிஸ் வந்து அவங்க கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனிஸோட டாப் 3 பாரோயர்ஸ் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பிரச்சனையில மாட்டிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்கா இருக்கு. ஸோ நீங்க என்பிஎஃப்சியில இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ்ல நோட் பண்ணிட்டு அவங்களோட அசட் குவாலிட்டி எப்படி இருக்கு, என்பிஐ எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த மூவ்மெண்ட்டை வந்து கண்டிப்பா கேப்சர் பண்ணுங்க. அடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் இன்னொரு டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. நியூ இயர் ரிலேட்டடாக வந்து சைனாவோட பிரசிடென்ட் வந்து பேசும்போது அந்த தைவான் இஷ்யூவை அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தைவானை சைனாவோட ரீயூனிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதுக்கு தைவான் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த பீஸ் டீலுமே நடக்கிற மாதிரி இருந்தது, அதுவுமே நடக்கலை. இப்போ சைனாக்கும் தைவானுக்குமான அந்த சுச்சுவேஷன் வந்து திரும்ப கொஞ்சம் டென்ஷனான ஒரு ஸ்பேஸ்க்கு வந்து போயிருக்கு. அடுத்து 2025 ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 6% கிட்ட நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருந்தது. ஆனால் இருந்தாலுமே அதோட வேல்யூவேஷன்ஸ் இன்னமும் ஹையாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட பார்வையாக இருக்கு. ஸோ 2026லுமே மிட் கேப்ஸில் ஒரு சில கம்பெனிஸும் லார்ஜ் கேப்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு உகந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.